வணக்கம். அறிவார்ந்த தமிழ் சமுதாயமே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பிடிப்புகளே, இலட்சிய உணர்வுகளே, கொள்கைதான் இயக்கத்தின் இறுதி மூச்சு. அப்படித்தான் நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய 38வது நினைவு நாள் முடிந்துவிட்டது நேற்று. மிக பிரம்மாண்டமான முறையில் ராமநாதபுரம் மாவட்டத்திலே நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளிலெல்லாம் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அருமை பாசமிகு எம்.ஏ. முனியசாமி அவர்கள் தலைமையிலே நடைபெற்றது. ராமநாதபுரம் நகரத்திலும் பரமக்குடியிலும் இன்னும் பல இடங்களிலும் நடைபெற்றது. பரம்பை மாநகரம் என்பது ஒரு சட்டமன்ற தொகுதி, பெரிய ஊர். இடையிலே வைகை ஆற்று ஓடிக்கொண்டிருக்கும். தண்ணீர் நேற்று பெருவாரியான தண்ணீர் ஓடியது. யமுனேஸ்வரம் என்கின்ற ஊரில் இருந்து பரமக்குடி நகராட்சியை சேர்ந்தது. ஊர்வலமாகவே சென்றார்கள். நான் அதை பதிவே எடுத்து போட்டிருக்கிறேன். மிக பிரமாண்டமான ஊர்வலம், அது நினைவு ஊர்வலம். பரமக்குடியில் சென்ற இடம் முத்தாளம்மன் கோயில், அது திடல். அங்குதான் பொதுக்கூட்டம் நடக்கும். நானும் அந்த பொதுக்கூட்டம் அந்த ஸ்டேஜில் பேசியிருக்கிறேன் ஒரு சில காலங்களில். அவைகளெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன், திரும்பி பார்க்கிறேன். அறுவை பாசத்துக்குரிய முன்னாள் நகர்கழகத்தினுடைய செயலாளர் எம்.கே. ஜமால் அரசியல் பாரம்பரியத்துக்குரியவர், பழைய அரசியல்வாதி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயிர் நாடி நரம்பு எம்.கே. ஜமால் எனக்கு நன்கு அறிமுகம். தற்போது பரம்பை மாநகரத்தில் நடைபெற்ற அந்த ஊர்வலம் நகர்கழக செயலாளர் தம்பி வின்சென்ட் ராஜா, இளைஞர், துடிப்பு மிக்கவர், நல்ல கூட்டத்தை கூட்டியிருந்தார். ஊர்வலமாக சென்றார். மிக சிறப்பாக இருந்தது, வரவேற்கக்கூடியது. இதிலே கலந்து கொண்டவர்களெல்லாம் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற ராமநாதபுரத்தினுடைய முன்னாள் சேர்மன், ராமநாதபுரத்தினுடைய முன்னாள் நகரக்கழக செயலாளர், இந்த ராமநாதபுரம் சட்டமன்றத்திலே எல்லோருக்கும் அறிமுகமாகியவர். எளிய தொண்டராகத்தான் இருப்பார். ஆனால் மக்கள் மத்தியிலே பேசப்படக்கூடிய ஒரு நபர். இறங்கி சர்வ சாதாரணமாக யாரையும் சந்திக்கக்கூடியவர், எந்த அதிகாரியமும் சந்திக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அகில உலக எம்ஜிஆர் மன்ற பிரபல தொழிலதிபர் ஆர்.ஜி. ரத்னம் அவர்களும் கலந்து கொண்டார்கள். முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் முத்தையா, சதன் பிரபாகரன், முன்னாள் மாவட்ட கழக செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர், நகர்கழகம், பேரூர் கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடி நரம்பாக இருக்கக்கூடிய தொண்டர்களெல்லாம் கலந்து கொண்டார்கள். மகளிரும் கலந்து கொண்டார்கள். தாய்மார்கள் ஏராளமான பேர் கொடியை பிடித்து கொண்டு ஊர்வலத்திலே வந்தார்கள். நான் படம் பிடித்திருக்கிறேன். அதையும் நேற்று நான் ஒளிபரப்பி இருக்கிறேன். இதை போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்கிற தீவிரமான தொண்டர்கள் இன்னும் இருக்கிறார்கள். இயக்கத்திற்கு அப்பாற்பட்டு ராமநாதபுரம் நகரத்தில் தாய்மானவன் என்பவர் மிகப்பெரிய மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட்டு, பெரிய மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட்டினுடைய சங்க தலைவராக இருப்பவர் தாய்மானவர்.
எப்போதுமே ஒவ்வொரு வருடமும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய நினைவு நாள் அன்று மிக சிறப்பான முறையில் அங்கே சாமி கும்பிடுவார். நானும் அதில் கலந்து கொள்கிறவன், இந்த எளிய தொண்டன். நேற்றைய தினம் அகில உலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய பிரபல தொழிலதிபர், நகர் தந்தையாக இருந்தவர் ஆர்ஜி ரத்தனம் அவர்களும் கலந்து கொண்டார்கள். அவர்கள்தான் தேங்காயை உடைச்சு சாமி கும்பிட்டார்கள். அவர் தலைமையில் தான் நடந்தது. நல்ல கூட்டம், நல்ல ஏற்பாடு, சிறப்பாக இருந்தது. காரணம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் மத்தியிலே இன்னும் குடிகொண்டிருக்கிறார், கட்சிக்கு அப்பாற்பட்டு. ஆகையால் இந்த இயக்கத்தை அழித்து விடவே முடியாது. எத்தனை பேர் வந்தாலும் அழித்து விட முடியாது. இது ஒரு புறம் இருக்கட்டும். தற்போது மக்கள் மத்தியிலே பேசிக்கொள்வதெல்லாம் விஜய், அதாவது தாவேகா அவருடைய கட்சி பெருவாரியாக கூட்டம் வருது எல்லாரும் சொல்றாங்க. நீங்க அந்த கூட்டத்தை உன்னிப்பா கவனிக்கணும். இளைஞர்கள் நிறைய வர்றாங்க, அதில் மாணவர்கள் அதிகமாக வருவாங்க, படிக்கிறவங்கெல்லாம். இவங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்கா அதை முதல்ல பார்க்க வேணாமா? 18 வயசுக்கு முன்னோர்கள், 18 வயசுக்கு பின்னால் இல்லை, அதுக்கு முன்னால் உள்ளவங்களாம் நிறையா வருவாங்க. வரட்டும், ஓட்டு கிடையாது. அதை முதலாவது நல்லா கவனிக்கணும். சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலில் தேர்தலில் நின்றார். அவருக்கென்று ஒரு தொகுதி இருந்தது. புரட்சித் தலைவி அம்மா நின்றார், அவருக்கென்று ஒரு தொகுதி இருந்தது. அதே போல புரட்சி தமிழன் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் நின்றார், அவருக்கென்று ஒரு தொகுதி இருந்தது. இன்றைக்கும் அந்த தொகுதிகள் அவரை வரவேற்று கொண்டிருக்கிறது. நம்மளுடைய இயக்கத்தினுடைய தோழர்கள் எல்லாம் கழகத்தின் பொதுச் செயலாளர் நிற்க வேண்டும் என்று ஏராளமான பேர் நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்கிறார்கள், இல்லையா? இது உண்மை. இப்படி இருக்கிறதா விஜய்க்கு? ஆனா விஜய்க்கு வரக்கூடிய கூட்டமெல்லாம் ஓட்டு இல்லாத கூட்டம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காசு கொடுத்து எங்கு பார்த்தாலும் ஒரே கூட்டம். அதுக்கு சப்ளை செய்வதற்கெல்லாம் ஆள் இருக்கு. கட்டமைப்பு இருக்கா? அதிமுகவுக்கு கட்டமைப்பு உண்டு, அடித்தளம் உண்டு. பூத்துல உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கு ஆளுமை மிக்கவர்கள் இருக்கிறார்கள், இல்லையா? தாவேகாக்கு உண்டா? களம்னா என்னன்னு தெரியுமா அவர்களுக்கு? தெரியாது. அதனால ஏதோ கூட்டம் கூடுது. எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க, இருக்கிற இடம் தெரியாம போனாங்க. அது மாதிரி அந்த கூட்டம். அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மரியாதைக்குரிய செங்கோட்டையன் போன அவருடைய நிலைமை என்ன? அவருக்கு பின்னால நிற்க வேண்டியிருக்கு. இவ்வளவுதான். ஆளுமை மிக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதிலிருந்து போனா அவ்வளவுதான். இன்னைக்கு நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும், எந்த வழியிலையாவது தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கூட்டம் தெரியுது. அந்த கூட்டம் வேற யாரு? திமுக இயற்கையானது. திமுகவுக்கும் நமக்கும் தான் எப்போதுமே போட்டி. காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், மற்ற கட்சிகளா இருக்கட்டும், நம்மளோடு கூட்டணி சேருவது தான் வழக்கம். ஆனா நம்ம கட்சியிலே இருந்து நம்ம கட்சியிலேயே சம்பாத்தியம் பண்ணி தனி இயக்கம் கண்டுகிட்டு ஒரு கூட்டமும், இன்னொரு கூட்டம் நம்ம கட்சியிலேயே வளர்ந்து நம்ம கட்சியிலேயே சிறப்பாக வெளிச்சத்துக்கு நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், என்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். என்னை பாப்புலர் பன்னீர்செல்வம் என்று தெரிகிறது என்று சொன்னால் அதற்கு இந்த இயக்கத்துக்காக நான் பேசுகிறேனே, பதிவு போடுகிறேனே, அது என்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. இல்லைன்னா யாருக்கு தெரியும்?
10ஓட 11 இந்த ராமநாதபுரத்தில் தான் தெரியும். இன்னைக்கு தமிழ்நாடு பூரா பாப்புலர் பண்ணிச்சுரும்னு தெரியும், உலக நாடுகளெல்லாம் தெரியும். அதுக்கு காரணம் இந்த இயக்கம். இந்த இயக்கத்துக்காக பேசுகிறோமே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பேசுகிறோமே, அதுதான் நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு போயிருக்கு. அப்படி இந்த இயக்கத்தில் இருந்து சம்பாத்தியம் பண்ணி வெளிச்சத்துக்கு வந்தவர்கள் நம்மளை தோற்கடிக்கிறதுக்காக என்னென்னமோ செய்கிறார்கள். செய்யட்டும். அதிமுக தொண்டை அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவான், அதை ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. பேசுவான், போவான், வருவான், இருப்பான், என்ன வேணாலும் செய்வான். நான் பல பேர்கிட்ட பேட்டி எடுக்கிறாள், நான் பல பேர்கிட்ட நான் பேசுகிறாள். கிராமமாக போவேன், விசாரிப்பேன். அதிமுகவுக்கு ஓட்டு அப்படியே இருக்கிறது. அதிமுக தொண்டை அதிமுகவுக்கு தான் போடுவான். அதிமுக அலுவலகம் நம்மள்கிட்ட இருக்கு, கட்சி நம்மள்கிட்ட இருக்கு, சின்னம் நம்மள்கிட்ட இருக்கு. இன்னைக்கு தொகுதியில் நிற்கிறதுக்கு ஏராளமான பேர் கூட்டம். அவங்கள்ட்ட யாரு போனா அறிவிக்கட்டும், அதை பார்ப்போம். எத்தனை பேர் போகிறாங்க வர்றாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4 சட்டமன்றம் இருக்குது. இந்த 4 சட்டமன்றத்தில் ஒரே ஒரு ஆள் தான் நிற்க முடியும்னு எனக்கு தெரியுது. அந்த எதிர் அணியில் இருக்கிறவங்க, நம்மளை தோக்கணும்னு நினைக்கிறக்கூடிய அணியில் ஒருத்தர். இது மாதிரி தான் தமிழ்நாடு பூராமல் இருக்கு. ஆனால் வீண் பேச்சு விவேகமாக ஆகாது. ரெட்டலை இருக்கு வரை, இந்த இயக்கம் இருக்கு வரை, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆசிகள் நமக்குத்தான் உண்டு. எந்த வழியிலையும் இந்த இரட்டை இலை சின்னம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நமது கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார், அதுக்கு பின்னாலதாயா லட்ச தொண்டர்கள் இருப்பாங்க. அதனால எத்தனை பேர் பேசினாலும் யார் பேசினாலும் இந்த இயக்கத்தை அழிக்கவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது, வெற்றி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கங்கணம் பண்ணிட்டு வந்தாலும் நீ எதை வேணாலும் சொல்லு, களத்தில் நிற்கிறது 2 கட்சி தான். அந்த 2 கட்சியில் ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். எதையும் சந்திப்போம் என்ற அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் உழைப்பாளர்களும் கழகத்தின் பொறுப்பிலே இருப்பவர்களும் நமது கழக பொதுச் செயலாளருடைய பேட்டியை நாம் பார்க்கின்ற பொழுது வெற்றி உறுதி. இதுதான் உண்மை. ஊடகங்கள் மறைக்கிறது, நம்மளை மறைக்கிறார்கள் ஊடகம். சோடை போய்விடக்கூடாது தோழர்களே, வெற்றி வருவது நிச்சயம். இரட்டைகளை வென்றே காட்டும். களம் கண்டே ஆவோம். நமக்கு தேர்தல் களம் எப்படி என்று தெரியும். நமது இயக்கம் கட்டமைப்பு உள்ள கட்சி, அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டிருக்கு, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, மக்கள் வெறுத்து போயிருக்காங்க. அவெல்லாம் யார் போட்டு போடுவான்னு நினைக்கிறீங்க? அடுத்த ஆட்சியில் எது உட்காரணும்னு அவளுக்கு தெரியும். ஏன்னா இது பௌத்தறிவு மண், தந்தை பெரியாரின் மண், பேரறிஞர் அண்ணா ஊட்டி வளர்த்த மண், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஓடி ஓடி உழைத்த மண், புரட்சி தலைவி அம்மா காஞ்சிபுரத்தினுடைய சங்கராச்சாரிய பிடிச்சி உள்ள வச்ச ஒரு மாபெரும் இயக்கத்தின் தலைவி. குற்றம் குற்றமே. அத்வானி பேசினார், எங்கெங்கோ எல்லாம் இருந்து பேசினாங்க. தப்பு, எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்? அம்மா சொன்னாங்க, கொலை குற்றவாளி, கொலை செய்திருக்கிறார். யாராக இருந்தாலும் தைரியமாக செயல்படக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வழியிலே வந்தவர்கள் நாம். இயக்கத்திற்காக உழைத்தார்கள். ஒரு மாவட்டம் பஸ்ஸை எரித்தார்கள், கேஸ் நடந்தது, கடைசியில் தீர்ப்பு வந்தது.
ஆயுள் தண்டனையாக அறிவிக்கப்பட்டது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இல்லை. ஆனாலும் புரட்சி தலைவர் ஆசியும் புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆசியும் கழகத்தின் பொதுச் செயலாளர் மனதிலே வந்தது. இயக்கத்தின் தோழர்கள், இயக்கத்திற்காக உழைத்தவர்கள், அம்மா புரட்சி தலைவிக்காக அந்த பசை எரித்தார்கள். எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என்று காப்பாற்றியவர்தான் நமது கழக பொதுச் செயலாளர். மறந்துவிடக்கூடாது. அவர்களை காப்பாற்றி வெளியே எடுத்து இன்றைக்கு இந்த இயக்கத்திலே உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாவட்டம் வட மாவட்டத்திலே இருக்கிறது. இயக்கத்தினுடைய மூத்தவர்கள், முன்னோடிகள் அனைவருக்கும் அந்த விவரம் புரியும். தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருச்சிக்கு அந்த பக்கம் சேலம் அந்த பகுதியிலே வாழுகின்ற மக்களுக்கு, இயக்கத்தின் தோழர்களுக்கு தெரியும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வெற்றி உறுதி. இன உணர்வோடு, தன்மான உணர்வோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ரத்தம்தான் ஒவ்வொரு தொண்டனுடைய உயிர் நாடி நரம்பிலே ஓடிக்கொண்டிருக்கு. அதனால சோடை போகாமல் ஒற்றுமையாக இருந்து உணர்வோடு இருந்து வேலை செய்வோம், வேலை செய்வோம், வெற்றி வருவோம், வெற்றி பெறுவோம். நமது இயக்கத்தின் பொதுச் செயலாளருடைய கரத்தை வலுப்படுத்துவோம், வலுப்படுத்துவோம். நன்றி, வணக்கம். ராமநாதபுரம் நகரத்திலிருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் தொண்டனாகிய நான், மாவட்ட இலக்கிய அணி இணைச் செயலாளராகிய நான், சமூக ஆர்வலராகிய நான், என் பணி மக்கள் பணி, என் பணி இயக்கத்தின் பணி என்கின்ற அடிப்படையிலே நான் இந்த பதிவு செய்திருக்கிறேன். ஒவ்வொரு தொண்டர்களும் இந்த பதிவை நமது தொண்டர்களிடத்திலே கொண்டு செல்லுங்கள், பொதுமக்களிடத்திலே கொண்டு செல்லுங்கள். வெற்றி நாளை நமதே. 2026. நன்றி, வணக்கம்.